இந்த சந்திர கிரகணத்துக்கு கர்ப்பஸ்திரீகள் நம்ம வெளியே வரக்கூடாது, அவளுக்கு சில நியமங்கள் அதிகமாக சொல்லியிருக்கு. அதனால் அவள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம், ஒரு ஸ்ட்ரெஸ் அவள் க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள் அதற்கு தான் பிராயச்சித்தார்த்தங்களையும் வழிமுறைகளையும் சொல்லியிருக்கிறது. அதனால் ஐயோ வயிற்றில் குழந்தை இருக்கே, இப்போ சந்திரகிரகணம் நடக்கிறது, அதனால் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு விடுமோங்கிற ஒரு மன அழுத்தத்தை முதல்ல விடுங்கோ. பகவான் எப்பயுமே எல்லாரையும் காப்பாற்றுவார். தர்மோ ரட்சது ரட்சிதாங்க. நம்ம செய்யக்கூடிய தர்மம், நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய தர்மம் நம்ம காப்பாற்றும். அப்போ இந்த தர்மம் தான் இந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள். அந்த அடிப்படையில் கர்ப்பஸ்திரிகள் தான் இருக்கக்கூடிய ஒரு அறையில் தான் இருந்துட்டு, அது அட்டாச்சு பாத்ரூமாக இருந்தால் நல்லது, அந்த அறையில் இருந்துட்டு ஜன்னல் கதவுல சாத்திடுங்க. சாத்திட்டு இடுப்பில் தர்ப்பையில் ஒரு கயிறு மாதிரி கடையிலே கிடைக்கும், தர்ப்ப கயிறுன்னு கேளுங்க. அதை அவருடைய வயிற்றில் கட்டிக்கணும். அவள் வயிற்றில் அந்த தொப்புள் மேலே அந்த கயிறு கட்டிக்கணும். அதுபோக அவர் படுக்கக்கூடிய படுக்கைகளில் பெரும்பாலும் தூங்கக்கூடாது. ஏன்னா படுக்கக்கூடிய படுக்கையில் இருக்கக்கூடிய இருக்கையில் தர்பையை போட்டுக்கணும். ரெண்டாவது, அவர்கள் மேலே அந்த சூரிய கண்ணாடி கதவு ஜன்னலாம் மூடும்போது வெளிச்சம் விடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் என்ன, எந்த உணவும் அந்த டயத்தில் உண்ணக்கூடாது, அந்த கிரகண காலத்தில் உண்ணக்கூடாது. இப்போ கர்ப்பஸ்திரியை என்ன பண்ணுறதுன்னா, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தவிர்க்கணும், மேக்ஸிமம் தவிர்க்கணும். அதுவும் அந்த கிரகண காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, கூர்மையான ஆயுதங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் இந்த பழங்கள்லாம் சாப்பிடுவார். பழங்கள் சாப்பிட்றதுக்கு கத்தி முதலிய ஆயுதங்கள்லாம், கூர்மையான ஆயுதங்கள் கத்திரிக்கோள்லாம் வச்சுருப்பாள். இந்த கர்ப்பஸ்திரிகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணத்துக்கு கூர்மையான ஆயுதங்கள், கத்தி, கத்திரிக்கோள் அல்லது பிளாஸ்டிக்கிலே கூர்மையான ஆயுதங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஏன்னு சொன்னால், இந்த சந்திரனுக்கு சரீரக்காரகன், மனோகாரகன், இந்திரியங்கள், புலன்கள்லாம் சொல்கிறோம். அப்போ அதுவும் கர்ப்பஸ்திரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. ஏன்னு சொன்னால், இந்த காலத்தில் அந்த கூர்மையான ஆயுதங்களை தொடுகின்ற பொழுது அந்த ஆயுதங்களிலே அந்த கிரகணத்தினுடைய தோஷம் ஏற்படுவதனால் பின்னால் ஆயுதங்களால் அவர்களுக்கு அந்த ஒரு பிரயோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி கர்ப்பஸ்திரீகளுக்கு சிசேரியன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். அப்போ அந்த ஆயுதங்களை தொடாமல் இருந்துட்டு அந்த சிசேரியன்லேருந்து அவாய்ட் பண்ணலாம். அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரகிரகண காலத்தில் ஆயுதங்களை யாரெல்லாம் தொடுறாலோ அவளுக்கெல்லாம், அதனால தான் அந்த இடத்துல சமையலே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆயுதங்களை தொடுபவர்கள் அதை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பஸ்திரிகள் என்னென்னா, அந்த கிரகண காலம் முடிஞ்ச உடனே அவள் அந்த கிரகண காலத்தில் ஜபங்களை பண்ணணும். அதுக்கு மந்திர ஜபங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வரிசையாக சொல்கிறோம் நம்ம.